அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வுட் எலிமெண்ட்டுடைய ஈக்குவலன்ட் பாயிண்ட்ஸ், மரம் மூலகத்துடைய சரிநிகர் சமானமான புள்ளி. டைரெக்டாக வகுப்புக்கு போயிடலாம். LR1 LR1 வுட்டு அப்போ கேல் பிளாடரில் 41 வுட்டு பொதுவாக சொந்த புள்ளிக்கு நம்ம நம்பர் கொடுப்போம் காயின் வேடா. அந்த அடிப்படையில் LR1 அண்ட் GB41 நம்ம கொடுக்கறது 141. நெக்ஸ்ட் LR2 ஃபயர் பாயிண்ட். நமக்கு தெரியும் ஃபயரும் மற்ற காம்பினேஷன் வரும்போது 6 ஈக்குவலன்ட் பாயிண்ட்ஸ் வரும். இந்த 6 ஈக்குவலன்ட் பாயிண்ட்ஸ் எப்படி ஞாபகம் வரணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு காயின் வேர்ட், நம்ம வச்ச காயின் வேர்ட் மருதாணி. பொதுவாக முன்னாடியெல்லாம் அந்த தொப்பி மருதாணி வைப்பாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஏறக்குறைய இந்த 6 பாயிண்ட்டும் நம்ம கண் முன்னாடி வந்துடும், விர்ச்சுவல் மானிட்டரில் வந்துடும். எந்த பாயிண்டில் சிகிச்சை கொடுக்கணுமோ அதுக்கு உள்ளுணர்வு சொல்லும்போது நம்ம அதை எடுத்து தூண்டுறோம், சுகமளிக்கும். அப்போ மருதாணி LR2 கால் பெருவிரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெருவிரல் இப்படி ஹோல்டு பண்ணுனா LR2 பக்கத்தில் நிற்கும். அந்த அடிப்படையில் மருதாணியோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு LR2. அடுத்தது நம்ம கால் சம்மணங்கால் போடும்போது வெளிப்புற கணுக்கால் மூட்டு காப்பு காய்ச்சிருமா இல்லையா, அதுக்கு நேர் மேலே 4 இன்ச்சுக்கு மேலே, 4 பாடி இன்ச்சுக்கு மேலே GB38 இருக்கா இல்லையா, அங்கேயும் ஒரு மருதாணி வைக்கிறதா நினச்சிக்கங்க. இப்போ காலில் 2 இடத்துல மருதாணி வைக்கிறோம். ஒன்று LR2 வுட் ஃபயர், GB38 வுட் ஃபயர். நான் எழுதுகிறேன், GB38. அதுக்கப்புறம் நேராக கைக்கு வந்துடலாம். கையில் சுண்டு விரல்லையும் நடு விரல்லையும் HT9 இருக்கா, PC9 இருக்கா, ஃபயரில் வுட். காலில் வுட்டில் ஃபயர். ஸோ இது ஈக்குவலன்ட் பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. LR2 காப்பு காய்ச்சறதுக்கு மேலே, இந்த க்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு மேலே 4 inch GB38 வச்சாச்சு. அடுத்தது மூணாவது HT9 PC9. LR2 GB38 HT9 PC9. அடுத்து எங்கே மருதாணி வைக்கலான்னு பார்த்தா, 6வது விரல் வர்ற இடம். எங்கடா 6வது விரல், நமக்கு 5 விரல் தானே இருக்குது அப்படின்னா, பொதுவாகவே நம்ம பார்த்துருப்போம் சிலருக்கு இங்கே இந்த இடத்துல ஒரு ருடிமெண்ட்ரி ஃபிங்கர் இருக்கும், இல்லாட்டினா இந்த இடத்துல ருடிமெண்ட்ரி ஃபிங்கர் இருக்கும். நமக்கு தேவை இந்த பக்கம் இதே ரேகை இருக்குது பார்த்தீங்களா, இதே ரேகைக்கு உட்புறமாக நீங்கள் விரல்கள் இப்படி நல்லா மடக்குனீங்கன்னா சைடில் இந்த மாதிரி தெரியும். இந்த இடம் ஒரு 6வது விரலாக நினச்சிட்டு இங்கே மருதாணி வைக்கலாம். SI3 TE3. ஃபயரில் எப்போவுமே அதாவது ஹார்ட்டும் பெரிகார்டியமும் பேரலாக வரும், இணையாக வரும். யாங்கில் ஸ்மால் இன்டெஸ்டைனோ ட்ரிபிள் எனர்ஜைசரும் பேரலாக வரும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அடிப்படையில் HT9 PC9 SI3 TE3. Let me repeat. For Mardani, LR2 GB38 HT9 PC9 SI3 TE3 எழுதுகிறேன். கால் 2 முடிஞ்சிச்சு. கையில் HT9 PC9. Then we'll go for 6th finger SI3 TE3. We name it as Marudani. Okay. Next LR3. இது நீங்கள் எர்த் எலிமெண்ட் இன்கேஸ் முன்னாடியே படிச்சிருந்தீங்கன்னா SP1 இணையான புள்ளி. SP1 டயகனல் வரும். ஓகே, அதே மாதிரி
இதுக்கு நம்ம வச்ச பேர் LR3 ஈக்குவலண்ட்டாக வரணும்னா டயகுனல் சாய்கோடு. எங்கிருந்து டயகுனல்னால் SP1 எர்த்து வுட்டு, LR3 வுட் எர்த்து. அப்போ ரெண்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. SP1 எர்த்து வுட்டு, LR3 வந்துருச்சு. ஓகேயா? தென் மூணாவது பாயிண்ட்டு, அதுக்கு பக்கத்தில் அட்ஜசண்ட்டாக ST43 இருக்குது. இது மூணுமே ஒரு பேரலாக ஒரு ஸ்லாண்டிங்காக இணைக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. LR3 SP1 நம்ம பை ஹார்ட் பண்ணது இந்த அடிப்படையில் இருந்ததுன்னா SP1 LR3. நெக்ஸ்ட்டு ST43 எர்த்து வுட், இது பக்கத்துலேயே இருக்குது. இது மூணு ஜாயின் பண்ணிக்கோங்க. நாலாவது பாயிண்ட் அவுட்டர் நீ ஏரியாவில் இருக்குது, நீ கொஞ்சம் கீழே, அது GB34. இந்த 4 அங்கே போட்டுருங்க, இந்த 3 எங்கே கொண்டு வந்துருங்க. 43 becomes 34 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ST43 GB34. ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் டயகனல், DIAGONAL, டயகனல் சாய்கோடு. மீண்டும் சொல்கிறேன், SP1 LR3 ST43 GB34. நான் மெதுவாக ரிப்பீட் பண்ணுறேன், ரிவர்ஸ் ஆர்டரில். see if you can catch me. GB34 ST43 LR3 SP1. நான் மெதுவாக ஆர்டராகவே சொல்கிறேன். SP1 பக்கத்தில் LR3, அதுக்கு பக்கத்தில் ST43, அங்கேருந்து நேராக சாஞ்சு GB34 சாய்கோடு. இப்போ 3 முடிச்சிட்டோம். LR1 சொந்த புள்ளி 141, LR2 மருதாணி 6 பாயிண்ட்டு, LR3 டயகுனல். தென் வில் கோ ஃபார் LR4. LR4 நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? LR4 தானே. LR4 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பிளெஸ்ஸிங், மலையாளத்தில் அனுகிரகம் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா, அந்த மாதிரி. தமிழில் ஆசீர்வாதம். ஆசீர்வதிக்கும் போது நார்மல் வச்சுருப்போம். அப்போ இப்படி வச்சுட்டிங்கன்னா இந்த 4 பாயிண்ட்மே ஞாபகம் வந்துடும். எப்படின்னா, இந்த கட்டை விரலுடைய வெளிப்புற நாக்கின் ஓரத்தில் LU9 இருக்கா, அப்போ LU9. இது ஏர் வுட்டு. LR4 வுட் ஏர், LR4 வுட் ஏரு. இதில் இணையான புள்ளி LU11. அப்போ 2 பாயிண்ட் சேர்த்திட்டோம். பிளெஸ்ஸிங் வச்சுக்கோங்க. LU11 தொட்டாச்சா? அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் தொட்டிங்கன்னா LI3 இருக்கும் பாருங்கள். LI3 மூணாவது புள்ளி. LI1 LI2 LI3. LI1 ஏர், LI2 ஏர் வாட்டர், LI3 ஏர் வுட். நமக்கு இப்போ ஏர் வுட் தான் வேணும். LU11 LI3 3 பாயிண்ட் சேர்த்துட்டோம் பாருங்கள். இப்படி வச்சுட்டிங்கன்னா LU11 LI3, இந்த 4ங்கிறது LR4. அதுதான் இங்கே வந்துடுச்சு. பாக்கி ஒன்று இருக்குது. அதுக்கு என்ன செய்கிறோன்னா, இந்த 4 ஒன்று சுருக்கி விரிச்சிங்கன்னா இன்னொரு 4 பார்த்தீங்கன்னா GB44. GB வுட்டு. மொத்தமாக 44 புள்ளி இருக்குது. நாக்கனில் தொடங்குறதுனால ஏர், இப்போ வுட் ஏர். அடுத்தது பாக்கி உள்ள ஒரு புள்ளி GB44. இதுக்கு நம்ம வச்ச பேர் பிளெஸ்ஸிங். GB44 தொட்டு பாருங்கள். see if you can touch the point. அந்த மூலகமாக செக் பண்ணி பாருங்கள். GB கால் பிளேடர், ஓகே, வுட்டு. தென் ஹாட் சேனல் தொடங்குறதுல நாக்கல் தொடங்குறது ஏராக இருக்கும். வுட் ஏர், ஆமாம், வுட் ஏர். LI3 ஏரில் வுட்டு, LU11 ஏரில் வுட்டு, LR4 வுட்டில் ஏர். அப்போ LR4 வந்துச்சுன்னா பிளெஸ்ஸிங், LI3 வந்துச்சுன்னா பிளெஸ்ஸிங், LR4 பிளெஸ்ஸிங், LU11 பிளெஸ்ஸிங், GB44 பிளெஸ்ஸிங். இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது எப்படி எந்த காம்பினேஷனாக இருந்தாலும் நம்ம முடித்த உடனே அந்த விர்ச்சுவல் மானிட்டரில் வந்துடும். இந்த உள்ளுணர்வு அதை சொல்லும், இதை கொடு அப்படின்னு அந்த பாயிண்டில் கொடுக்குறோம். வில் see the success through the result from the patient. இப்போது நம்ம 4 பாயிண்ட் முடிச்சிட்டோம். LR1 141, LR2 மருதாணி, LR3 diagonal, LR4 blessing. நான் ஏன் ரிப்பீட் பண்ணுறேன்னா, when we repeat
கோரஸாக சொல்லும்போது, கலோக்கியில் சொல்லப்போனால் கோவிந்தா போடும்போது ஈஸியாக மனப்பாடம் ஆயிரும். ஸோ இட் வில் பி வெரி ஈஸி. லாஸ்ட் பாயிண்ட் LR8. LR8 லிவருடைய 8வது புள்ளி. என்ன யூனிக் அப்படின்னா, திஸ் இஸ் த பாயிண்ட் விச் இஸ் லொக்கேட்டட் இன் த ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் த எலிமெண்ட் பாயிண்ட்ஸ். கால்கள்லேயே மிக உயரத்தில் உள்ள மூலக புள்ளி எதுனா LR8 தான். அப்போ LR8 வுட்டில் வாட்டர். இன்னொன்று அப்படியே ஆப்போசிட், அதர பாதாளத்தில் இருக்கக்கூடிய, அகல பாதாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி என்னென்னா Ki1 நமக்கு தெரியும். அது என்ன எலிமெண்ட் காம்பினேஷன்னா வாட்டரில் வுட்டு. ரெண்டும் பாருங்கள் ஈக்குவலன்ட் பாயிண்ட்ஸ். இது வுட்டில் வாட்டர், அது வாட்டரில் வுட்டு. அது ரெண்டுமே ஒன்று, அது ஞாபகப்படுத்துங்க. இதுக்கு நம்ம வச்ச பேர் ஸ்னேக். ஸ்னேக்னால் பாம்பு. பாம்பு பொதுவாகவே மரக்கிளைகளில் சுற்றி சுற்றி வளைச்சி போகுமா இல்லையா? அதை ஞாபகம் வச்சுட்டா இந்த 4 பாயிண்ட் ஞாபகம் வந்துடும். இந்த ஸ்னேக் ஸ்டார்ட்ஸ் இட்ஸ் ஜேர்னி ஃப்ரம் LR8. LR8லேருந்து அப்படியே அதோட ஜேர்னி தொடங்குது. அப்படியே கீழே Ki1க்கு போயிடுச்சு. Ki1க்கு போய் அப்படியே பாதத்தை வளைச்சி BL65ங்கிறது 5வது விரலும் 5வது விரல் எலும்பும் சேரும் மூட்டின் பின்புறம் உள்ள புள்ளி. முன்புறம் உள்ள புள்ளி 66 சொந்த புள்ளி அதல்ல, பின்புறம் உள்ள புள்ளி அது LR8. The snake's journey starts from LR8, goes through Ki1. அதுக்கப்புறம் it curls and passes through BL65 வந்துடுச்சு. மறுபடியும் let me repeat. Snake starts from LR8, Ki1, BL65. அப்படியே இன்னும் கர்வ் ஆகி 5வது விரலும் 4வது விரலுக்கும் நடுவில் வெப் ஸ்பேஸ் இருக்கா இல்லையா, அங்கே வந்து இப்படி கடிச்சு நிற்கிறதா ஃபீல் பண்ணுங்கள். தட் இஸ் GB43. So the snake LR8, Ki1, BL65, GB43. Let me repeat very slowly. LR8, Ki1, BL65, GB43. Shall I try with the reverse? GB43, BL65, Ki1, LR8. So the name is snake. இப்படி நம்ம இந்த வீடியோவில் வுட் எலிமெண்ட்டோட ஈக்குவலன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம். ரிப்பீட் பண்ணலாம். LR1 141, LR 1 GB 41 சொந்த புள்ளி. வி நேம் இந்த நம்பர் 141. தென் LR2னால கட்டை வரல இப்படி ஹோல்ட் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்க. மருதாணி, தொப்பி மருதாணி, கேப் மருதாணி. ஓகே. LR2 இனி GB38. கால் 2 பகுதி முடிஞ்சிருச்சு. இது கையில் வைப்போமா இல்லையா? விரலில் எங்கே வைப்போம்? சுண்டு விரலுக்கும் நடு விரலுக்கும். HT9, PC9. அடுத்து we look for the rudimentary finger which is 6th finger, SI3, TE3. Then third LR3 comes under diagonal. So SP1, LR3, ST43, GB34. டச் பண்ணுங்கள். SP1, LR3, ST43, GB34. LR3 ஏன் SP சொன்னேன்னா diagonal starts from SP, ends with GB. Okay. Next LR4 comes under blessing. So let me start with LU11, LI3, LR4, GB44. Last but not the least, LR8, the highest located point in the leg element point. LR8 passes through Ki1, which is the lowermost point located. Then it curls and passes through BL65, and last it ends at GB43. Hope you would have enjoyed this video. Keep repeating. Practice. தொடர்ச்சியாக பயிற்சி செய்யுங்க.
and to the what extents mean I am the king of the pines அப்படிங்கிற அந்த ஃபீல் வர்ற வரை த்ரூ அவுட் த லைஃப் till the last breath of the life we have to remember each and every element points because that is the medicine for the acupuncture. So from yet another வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then it's bye from Umar Farooq. நன்றி, வணக்கம்.